அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 20/9/2024, செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் புரட்டாசி 4ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அருளுடைமை, குறள் 243. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். தெளிவுரை. அருள் பொருந்திய நெஞ்சமுடையவர்களுக்கு அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் வாழும் வாழ்க்கை இல்லை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று வியாபார நுணுக்கங்களை நன்கு அறிந்த நீங்கள் தேங்கி கிடக்கும் சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயரும், சம்பளம் அதிகரிக்கும், அலுவலக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கூட கிடைக்கும். என்று புதிய நவீன வாகனம் வாங்குவீர்கள், வீடு மனை சேரும். கிடைக்க வேண்டிய சொத்துக்களில் தந்தையினால் குழப்பங்கள் ஏற்படும், பூர்வீக சொத்துக்களில் சிக்கல் ஏற்படும். வரவேண்டிய பூர்வீக சொத்து பங்கை போராடி பெற வேண்டியதாக இருக்கும். வெகு நாட்கள் ஆகியும் குழந்தை இல்லாதவர்கள், மருத்துவம் செய்திருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனாலும் சிலருக்கு குழந்தைகளுக்கு தலையில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸ்கேன் பண்ணி தெரிந்தும் கொள்வீர்கள். மகளின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். குழந்தைகளின் வாழ்க்கை குறித்து சதா சிந்தித்து கொண்டே இருக்கும் சூழல் உருவாகும். போராடும் சிந்தனையுடனே இருப்பீர்கள். என்று பெண்களே எப்பவும் போராடும் குணம் கொண்டவர்கள். அதில் தன் வைராகியத்தால் ஜெயித்தும் காட்டுவார்கள். நிறைய குடும்பங்களில் குடும்பத்தை லாவகமாக நடத்தி வீடு வாகனம் வாங்கி ஒரு கௌரவத்தோடு வாழக்கூடிய நல்ல காலகட்டம் இது. மகள் குடும்ப பொறுப்புகளை நிர்வாகம் செய்வார். ஜெயஸ்ரீ, மல்லிகா, ஜோதிலட்சுமி, கனகா, ரஞ்சிதம் போன்றவர்கள் தங்கள் பெண் தோழிகளை அடிக்கடி வீட்டிற்கு அழைத்து வந்து அதனால் தோழியுடன் கணவருக்கு பழக்கம் ஏற்பட்டு பிரச்சனையாகும் வாய்ப்பு உண்டு. பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வாழ்ந்த அனுபவங்கள் கண்முன்னே வர இன்று யார் மாட்டப் போகிறார்களோ தெரியவில்லை, புலம்பி தள்ளி விடுவீர்கள். இன்று காதல், கல்வி ஆகிய அனைத்திலும் உங்கள் அப்பாவின் தலையீடு நிம்மதி இழப்பை உண்டாக்கும். உங்களுக்கு சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவிக்குள் அதீத அன்பு காதல் இருந்து, ஆனால் இந்த 8 மாதமாகத்தான் இருவரிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு இப்படியாக இருக்கும் குடும்பங்களில் சில சமயம் அது பிரிவினை நோக்கி போகும். பிரிவினை வழக்கு போடும் காலம் இது. ஆனாலும் இன்னும் 7-8 மாதங்கள் பொறுத்திருக்கலாம். கோச்சார கிரக நிலைகளில் மாற்றம் வரும்போது தற்போது இருக்கும் பிரச்சனைகள் இல்லாது போகும். இந்த பெயர் கொண்ட நபர்கள், அதாவது ராம், சிவசக்தி, சசிரேகா, சண்மதி, சுதாகர், மனோகரன், சிவபாலன், ராகவன், அன்பழகன், ரகுபதி, முத்துராஜ், தமிழரசி, பானுச்சந்திரன், பிரசாத், சிவபிரகாஷ், அருள்வேல், ஜெயராஜ் இவர்கள் அரசு மருத்துவராக தேர்வாகி அதற்கு உண்டான அரசு கடிதம் கிடைக்கப் பெறுவார்கள். சிலர் இன்று பிறக்கும் குழந்தைகளின் விகிதம் ஆண்மகவு அதிகம் சதவீதமாக இருக்கும். மேலும் மருத்துவம் படித்த சிலர் மேற்படிப்பு படிக்க மனோநலம், குழந்தை மருத்துவம், அறுவை சிகிச்சை போன்றவற்றை தேர்ந்தெடுப்பார்கள். இன்று நீங்கள் தையல் கடை, குறுகிய சந்து, சலூன், சிறைச்சாலை, சர்ச், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம், பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் விரல் போன்ற சிறு எலும்புகளில் அடிக்கடி முறிவு அல்லது வலி ஏற்படும். வெட்டுக்காயங்கள், கட்டிகள், கொப்புளங்கள், தீக்காயங்கள், குடல் இறக்கம், அறுவை சிகிச்சை, சிராய்ப்பு, ஈரல் நோய்கள், பல் நோய்கள், கர்ப்பம் கலைதல் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. கருவுற்ற பெண்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். இன்று முருகேசன், மணி, சுப்பிரமணி, மணிகண்டன், மணிமேகலை, பாண்டியன், வேலு, பாணி, ஐயப்பன், கதிர், விநாயகம், கணேஷ், ரஞ்சிதம், பூங்கொடி, மலர்கொடி, கனகா, மாலதி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் கீரை, பச்சை பயிறு, கோதுமை பண்டங்கள், சுண்டல், பாகற்காய், கோவைக்காய், முள்ளங்கி, தேன், நெல்லிக்காய் மற்றும் மாங்காய் ஊறுகாய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ப்ளூ, ஆரஞ்சு, பச்சை மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான்.
அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.